the fifth unit of this probability random process, linear system and random inputs. So that means now we are going to connect two random process. So that system is called a weighting function. இந்த சிஸ்டம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஒரு வெயிட்டிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம், ஸ்டேட்மெண்ட் ப்ரூஃப் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் we will see the definitions, right? இதாங்க மைண்ட் மேப். என்னென்ன அதாவது என்ன எப்படி how to find out h of omega, s xx of omega இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்கன்னு. So here h of t is a weighting function. அதுக்கு நீங்க ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தீங்க அப்படின்னா you may get transfer function. ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் உனக்கு கிடைச்சிரும். அதான் h of omega. So h of omega is nothing, அதாவது h of t, x of t இதெல்லாம் வந்து டைம் டொமைன்ல we are representing, right? So after taking the Fourier transform, that image, that diagram of x of t and h of t should be transformed to frequency domain. Frequency domainக்கு போயிடும். ஸோ அப்போ அதை நம்ம ஒமேகான் தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கும். இஃப் யூ டேக்கிங் Fourier transform, you may get h of omega. அதே மாதிரி rxx of tauங்கிறது ஆட்டோ கார்லேஷன். அதுக்கு Fourier transform எடுத்தீங்க அப்படின்னா you may get power spectral density. ஆல்ரெடி we have seen in fourth unit. அதை எப்படி ஒர்க் அவுட் பண்றது ஆல்ரெடி நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். ஸோ இதை தான் நம்ம அங்கே யூஸ் பண்றோம். ஃபோர்த் யூனிட்ல என்ன படிச்சோமோ அதை நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதுல வேற என்னென்ன தேரம் இருக்க போகுது அப்படின்னா இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். இந்த 3 ஸ்டேட்மெண்ட், ரைட்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எஸ் எக்ஸ் எக்ஸ் ஆஃப் ஒமேகா. அதாவது இதை எப்போ யூஸ் பண்ண போறோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஹெச் ஆஃப் ஆர் எக்ஸ் எக்ஸ் ஆஃப் டவ் கொடுத்துருவாங்க, அதே மாதிரி ஹெச் ஆஃப் ஒமேகா கொடுத்துருவாங்க. இது ரெண்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த டேர்ம் கண்டுபிடிச்சிடலாம், ரைட்? சப்போஸ் எனக்கு ஆர் ஒய் ஒய் ஆஃப் டவ் கேட்குறாங்கன்னா இதுக்கு நீ என்ன செய்யணும்? எஃப் இன்வர்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். எஃப் இன்வர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஆர் ஒய் ஒய் ஆஃப் டவ் கிடைச்சிரும். ஸோ மோஸ்ட்லி இந்த ஒரு ஃபார்முலா போதுமானது. இந்த யூனிட்டை பொறுத்தவரை என்டையராகவே இந்த ஒரு ஃபார்முலா தான் நம்ம என்ன செய்வாங்க அதுக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹெச் ஆஃப் ஒமேகா ஆர் எக்ஸ் எக்ஸ் ஆஃப் டவ் கொடுத்துட்டு எஸ் ஒய் ஒய் ஆஃப் ஒமேகா கேட்கலாம், இல்ல the auto correlation of output கேட்கலாம் இங்க, இல்லனா weighted function auto correlation of x கொடுத்துட்டு power spectral density of y கேட்க வாய்ப்பு இருக்கு. third one that means weighted function auto correlation of x அது ரெண்டும் கொடுத்துட்டு the output auto correlation of output கேட்க வாய்ப்பு இருக்கு. இவ்வளவுதாங்க. சோ அப்ப சிம்பிளா முடிச்சிடலாங்க. ஓகேவா? ரைட்? இப்போ theorem property. So property க்கு முன்னாடி we are going to define the relation between input and output. So இதாங்க ஒரிஜினலா நம்ம we are taking the function. So x of t by using some system we are going to get output, right? So இதை எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம்னா by using convolutionல நம்ம ஜாயின் பண்றோம். By using convolution we are getting y of t, h of t star x of t. இதை ஆல்ரெடி ஆத்தர் டிஃபைன் பண்ணிருக்காங்க. y of t equal to integral over minus infinity to plus infinity h of u x of t minus u du னு டிஃபைன் பண்ணிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லா தேரத்தையும் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம், ரைட்? இட் இஸ் ஃபிக்ஸ்டு டேர்ம். ஸோ இது அந்த சிஸ்டத்தோட கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷனை we have defined like this, ரைட்? ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க. The question is, you want to prove r xy of tau equal to r xx of tau into, sorry, convolution of h of t. r xx of tau equal to r xx of tau convolution h of tau, right? So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா first one is I am going to take left hand side of this first one. r xx of, sorry, r xy of tau னா என்னன்னு தெரியுமா? What is the formula for r xx xy of tau? What is the general formula? How to find out r xy of tau?
தெரியுமா கண்ணு? What is the formula? So this is the formula. Expectation of x of t, y of t plus tau. Sorry, t minus tau கண்ணு. Whether it is correct or not. X of tau, y of t plus tau. Right? So இதாங்க இந்த ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா அப்படியே நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி we know that y of t னா நமக்கு தெரியும் by the definition of linear system minus infinity to plus infinity h of u x of t minus u du, right? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டேர்ம்ல இருந்து we are going to get y of t plus tau. So how to find out t of y of t plus tau? இங்க t இருந்ததுன்னா இங்க t னு போடணும். ஓகேங்களா? இங்க t plus tauங்கிறப்ப இங்க t plus tau னு போடணும். So by using the definition try to find t of y of t plus tau. That means minus infinity to plus infinity h of u x of t plus tau minus u du. இப்போ இதில் அப்ளை பண்ணலாங்கன்னு. ஸோ இப்போ இந்த டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா இந்த y of t plus tau ஓட x of t மல்டிப்ளை பண்ணா போதும். அப்போ டேக் மல்டிப்ளையிங் x of t on both sides. So try to multiply by using this. I'm going to write x of t y of t plus tau equal to integral over minus into plus infinity x of t h of u x of t plus tau minus u du. So here we are integrating with respect to u. Our comparing x of t should be a constant. So அதை நீங்க உள்ள மல்டிப்ளை பண்ணலாம், no problem, right? I have multiplied இந்த டேர்ம்ல இருந்து இதை கொண்டு வந்திருக்கேங்க, ரைட்? ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்யலாம், கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கங்க. I am going to rearrange this term as h of u x of t x of t plus tau minus u du, right? So இங்க left hand side என்ன இருக்கு அப்படின்னா x of t y of t plus tau இருக்கு. இப்போ எனக்கு I want to find r xy of tau வேணும். அப்போ இந்த டேர்ம்ல நான் என்ன எடுக்கணும்? If you take expectation on both sides, in the expressionல from the last expression, if you take expectation on both sides, you may get left hand side should be r xy of tau. ஓகேவா? ஸோ அப்போ என்ன செய்ய போறோம்? Taking expectation on both sides, whole term, right? So next one is, இப்போ if you want to take expectation, no need to take integration. ஏன்னா because எக்ஸ்பெக்டேஷன் எதுக்கு எடுப்போம்னா இந்த டீங்கிற டேர்ம் எங்க இருக்கோ அதுக்கு தான் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்க தான் டி இருக்கு. அப்போ இந்த டேர்முக்கு மட்டும் நீ எக்ஸ்பெக்டேஷன் எடுத்தா போதுமானது. நோ நீட் டு டேக் தி எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் ரிமைனிங் டேர்ம்ஸ். அதாவது இன்டெகிரேஷன் ஹெச் ஆஃப் யூ டியூ இதுக்கெல்லாம் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஐ சார். ஸோ அதனால என்ன செய்ய போறோம்? ஐ எம் கோயிங் டு டேக் எக்ஸ்பெக்டேஷன் இந்த லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தா உனக்கு ஆர் எக்ஸ் ஒய் ஆஃப் டவ். ஸோ அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, ரைட்? நெக்ஸ்ட் ஒன். So in the left hand side you may get r x y of tau. Right hand side I am going to write h of u expectation of x of t x of t plus tau minus u du, right? So இதாங்க உனக்கு கிடைக்கும். Next one is, what do you do? அடுத்து என்ன பண்றது? So how to take expectation? Any idea? ஏதாவது ஃபார்முலா இருக்கா கண்ணு? எக்ஸ்பெக்டேஷன் எடுத்தா என்ன கண்ணு வரும் இதுக்கு? சொல்ல முடியுமா? இந்த r xx of tau க்கு ஃபார்முலா என்ன கண்ணு? What is r xx of tau? அது தெரிஞ்சதுன்னா இது முடிஞ்சது கண்ணு. So already you know that. இது எழுதுறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா எழுதிக்கணும். r xx of tau equal to expectation of x of t x of t plus tau, right? ஆனா இதை கம்பேர் பண்ணும்போது இங்க x of t இருக்கணும், இங்க t plus tau இருக்கணும். ஓகேங்களா?
பட் ஆனா இங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, டி பிளஸ் டவ் இல்லாம எக்ஸ்ட்ரா மைனஸ் யூன்னு இருக்கு. அப்போ நம்ம என்ன எழுதும்போது எப்படி எழுதுவோம் அப்படின்னா, ரைட், so you can rewrite this term as, நம்ம எப்படி எழுதிக்கலாம், simply you can write minus into plus infinity. You can rewrite this term as r x of tau minus u h of u du ன்னு எழுதலாமா கண்ணு, or x of tau minus u du, right? Can we write like this? சோ இங்க என்ன எக்ஸ்ட்ரா டேர்ம் இருக்குதோ நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஃபார்முலா எப்படி நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம் அப்படின்னா, இங்க என்ன எக்ஸ்ட்ரா டேர்ம் இருக்குதோ அந்த டேர்ம் தான் இங்க வரணும். அதான் கான்செப்ட். நல்லா புரிஞ்சுக்கங்க. எக்ஸ் ஆஃப் டி, டி பிளஸ் சம்திங் என்ன இருக்குதோ அதான் இங்க வரணும். சோ அப்ப இங்க என்ன இருக்கு, எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் டவ் மைனஸ் யூ இருக்கு. அதனால டவ் மைனஸ் யூ இங்க எழுதிட்டேன். தட்ஸ் ஆல், ரைட்? இப்போ நெக்ஸ்ட் ஒன் இஸ், இதோட ஃபார்முலா என்னன்னு, பை யூசிங் கன்வல்யூஷன். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் கன்வல்யூஷன்? So already you have studied the formula, f of t star h of t. Generally I am writing the definition for convolution. F of t star g of t is equal to minus into plus infinity f of u g of t minus u du. மோஸ்ட்லி இப்படிதான் நீங்க எழுதிருப்பீங்க ஃபார்முலா, ஓகேங்களா? சோ அதே தான் நமக்கு யூஸ் பண்ண போறோம். இங்க டீனா டி யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நல்லா கவனிங்க, இங்க டி இருந்ததுன்னா இங்க டி யூஸ் பண்ணணும். சப்போஸ் இதுக்கு பதிலா டவ் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, இங்க டவ் வரும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, ரைட்? சோ இப்ப இங்க டவ் வரும்போது இங்க ஆட்டோமேட்டிக் டவ் வரும். By using this concept, by using this definition, you can rewrite this is equal to r xx of tau into h of tau, right? Sorry, excuse me. So by using this definition, you can write this term as, I think you can rewrite minus into plus infinity h of u or xx of tau minus u du. இதே மாதிரி எழுதிட்டோங்கன்னு என்ன எழுதிக்கலாம், h of tau star convolution or xx of tau ன்னு எழுதிடலாம். That's all. அவ்வளவு முடிச்சுக்கண்ணே. That's all, right? So இதாங்க நம்ம ப்ரூவ் பண்ணணும். or xx of tau equal to h of tau convolution or xx of tau. இப்போ இதுக்கு நீங்க ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரெண்டுக்கு எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி you may get a second result. எடுக்கலாமா? So if you take Fourier transform on both sides, what is the definition for the convolution theorem? என்ன படிச்சிருக்கீங்களா கண்ணே? Have you studied a convolution theorem? பார்த்திருக்கீங்களா? convolution theorem ஒண்ணும் இல்ல கண்ணே. The Fourier transform of convolution of two function is equal to product of Fourier transform of that functions. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல கண்ணே. அப்போ இப்படி கன்வல்யூஷன்ல இருந்தது அப்படின்னா, இப்படி இருக்குது அப்படின்னா என்ன செய்யலாம், இதை தனியா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், இதை தனியா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்துட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்றதுக்கு பேர் தான் கன்வல்யூஷன் தியரம், ரைட்? சோ அதனால நம்ம என்ன செய்யலாம், யூ கேன் ரீரைட் f of h of tau sorry f of h of tau into f of or x of tau. So ஒரு வெயிட்டிங் ஃபங்க்ஷனுக்கு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கிடைக்கும், should be ஒமேகா.
ரைட்? இந்த ஒமேகா எங்க இருந்து வந்ததுன்னு நான் கேக்குறேங்க. ஒமேகா எங்க இருந்து வந்துச்சு சொல்ல முடியுமா? ஹியர் சம்டைம்ஸ் ஒமேகா யூஸ் பண்ணுவாங்க, இல்ல எஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சப்போஸ் ஒமேகாவுக்கு பதிலாக பி கூட யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அந்த கேட் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னு ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கு. சில நேரங்களில் பிங்கிற டேர்ம் யூஸ் பண்றாங்க, எஸ்ங்கிற டேர்ம் யூஸ் பண்றாங்க, ஒமேகாங்கிற டேர்ம் யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால நம்ம ஃபார்முலால நம்ம ஒரு நியூ பேராமீட்டர் எதை யூஸ் பண்றோமோ அந்த பேராமீட்டர் தான் இங்க வரும். ஓகேங்களா? ஸோ இங்க ஒமேகா யூஸ் பண்றாங்க. அப்போ யூ ஷுட் நோ த டெஃபினிஷன் ஃபார் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம். கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. ரைட்? ஸோ வாட் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம்? தெரியுமா கண்ணு? இதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ ஒரு WSS ரேண்டம் ப்ராசஸ்க்கு நம்ம ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறோம்னா அதுக்கு பேரு பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி. ஸோ அதனால என்ன கிடைக்கும்? SXX ஆஃப் ஒமேகான்னு கிடைக்கும். ஸோ தட்ஸ் ஆல். திஸ் இஸ் தி செகண்ட் ப்ரூஃப். ஓகேவா கண்ணு? ஸோ அப்ப இதே மாதிரி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா தேர்ட் ரிசல்ட் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ இது ரெலவெண்டா நம்ம ஒரு சம் பார்த்துடலாமா கண்ணு? அடுத்து நெக்ஸ்ட் இன்னும் முடிச்சிடலாம். 2 ரிசல்ட் மட்டும் எழுதிட்டு சமுக்கு போயிடலாம். அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இதே மாதிரி தான் ஃபர்தரா எல்லாருமே ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். So next one is we are going to see R y of tau equal to R x y of tau convolution h of minus tau. First நம்ம என்ன பண்ண போறோம்னு பாருங்க. R y y of x equal to what? So அதே left the same I am going to do now. The formula for I am going to take LHS. LHS y equal to இந்த டேர்முக்கு நீங்க ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? S கிராஸ் பவர் ஸ்பெக்ட்ரம் SXY ஆஃப் ஒமேகா ரைட் இன்ட்டு இந்த டேர்முக்கு நீங்க ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தீங்க அப்படின்னா கான்ஜுகேட் கிடைக்குங்க. டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தேர் கான்ஜுகேட் ரைட் ரைட் இது கிடைக்குங்க. கான்ஜுகேட் ஆஃப் தட் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இதாங்க கிடைக்கும். ஓகேவா ரைட்? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு டேக் லெஃப்ட் ஹேண்ட் சைட். இது எடுத்துக்க போறேன். That means R y y of tau equal to the expectation of y of t of t plus tau. Now I am going to substitute expectation of இந்த டேர்முக்கு மட்டும் சப்ஸ்டிட் பண்றேங்கன்னு. இந்த ஒய்க்கு பதிலா இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி ஹெச் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் யூ ஹெச் ஆஃப் யூ du into y of t plus tau. Right? So I think instead of this term you have to write so simply I have substituted y of t is the corresponding definition. இது அப்ளை பண்ணிருக்கோங்க. இந்த டேர்முக்கு பதிலா இதை நான் அப்ளை பண்ணிருக்கேன். வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ இதை நம்ம கொஞ்சம் ரீமாடிஃபை பண்ணி எழுத போறோம். which is equal to expectation of integral over minus to plus infinity. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கணும். So x of t minus u y of t plus tau right h of u du h of u du. So here I'm going to take some substitution. ஏன்னா அதை யூஸ் பண்ணாதாங்க உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதனால ஒரு சப்ஸ்டியூஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இதுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாமா கண்ணு? எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த எக்ஸ்பெக்டேஷன் உள்ள கொண்டு போறோம். எங்க டி இருக்கோ சப்போஸ் இந்த எக்ஸ்பெக்டேஷன் உள்ள கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த ரெண்டு இடத்துல தான் டி இருக்கு. அப்போ இது ரெண்டு டேர்முக்கு மட்டும் தான் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் எடுப்போம். ரிமைனிங் டேர்ம் எடுக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ
if you take, you may get a integral minus into plus infinity expectation of x of t minus u y of t plus tau h of u du, right? H of u du. Next, I'm going to write, இதுக்கு எனக்கு அப்ளை பண்றது, இந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு என்ன வேல்யூ அப்ளை பண்ணா உனக்கு வேல்யூ கிடைக்கும்னு சொல்ல முடியுமா? minus infinity to plus infinity, minus infinity to plus infinity. So can we write this term as r x y? ஏன்னா இங்க ரெண்டு வேரியபிள் இருக்கு, இங்க x இருக்கு, இங்க y இருக்கு. So x y னு போட்டுட்டோம். இந்த க்ளோஸ் பிராக்கெட்ல என்னன்னு வரும் சொல்ல முடியுமா? in க்ளோஸ் பிராக்கெட்ல என்ன கிடைக்கும்? in close bracket t plus u னு போடலாமா? t plus u. How did you put t plus u? எப்படி கண்ணு போட்டோம்? any idea? ஒண்ணு இல்ல கண்ணு, இது சிம்பிளா இருக்கட்டும், t minus u இருக்கும். இந்த டேர்ம் எப்படி எழுதிக்கலாம்? can you write t plus tau as இப்படி எழுதிக்கலாமா பாருங்க. எழுதிக்கலாமா? சோ கண்டிப்பா வேல்யூ சேஞ்ச் ஆகல கண்ணு, புரியுதுங்களா? அதாவது நான் என்ன பண்றேன்னா, இங்க ஃபார்முலா இதாங்கண்ணே, that means x of t y of t plus tau னு வச்சுக்கோங்களேன் டாப்ல. இப்படி இருக்கு. அதாவது இந்த டேர்ம் சேமா இருக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டேர்ம் இதுவும் சேமா இருக்கணும். எக்ஸ்ட்ரா உனக்கு பிளஸ் என்ன ஆட் பண்ணிருக்கியோ அந்த டேர்ம் நீங்க எழுதணும், அதான் மீனிங், ரைட்? இதெல்லாம் முன்னாடியும் பார்த்தோம். இது ரெண்டும் சேமா இருக்கும். இங்க எக்ஸ்ட்ரா என்ன வந்திருக்கோ அதான் இங்க போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்க கவனிச்சிங்க அப்படின்னா t minus u t minus u சேமா இருக்கு. எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணிருக்கியோ அதை தான் நான் இங்க போட்டிருக்கேன், ரைட்? So please try to understand. So by using this formula, I have returned rxy of t plus tau h of u du, right? So இதுக்கப்புறம் ஒரு சின்ன சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ண போறேன். I am going to take, பாத்துக்கங்க, இதுல இதோட கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் பேஜ். சோ என்ன ஸ்டெப் இருக்கு அப்படின்னா, r y of tau equal to integral minus into plus infinity or x y of tau plus u h of u du இருக்கு. Here I am going to take the substitution. ஏனாங்கன்னு ஏன் சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்றோம் அப்படின்னா, so in this expression we can't apply convolution theorem, right? convolution theorem யூஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? h of u x of இன்னொரு ஃபங்க்ஷனோட t minus u அது மாதிரி சம்திங் ஏதாவது இருக்கணும். அப்படி இருந்தா தான் நம்ம அதை அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம என்ன செய்ய போறோம்? ஐ எம் கோயிங் டு அப்ளை அந்த மைனஸ்னு வரணுங்க. ஸோ ஃபார் தட் ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டிடியூட் u ஈக்குவல் டு, இங்க எடுத்துக்க போறேன், u ஈக்குவல் டு மைனஸ் ஆல்பான்னு எடுத்துக்க போறேங்க. ஸோ அப்போ u ஈக்குவல் டு மைனஸ் ஆல்பான்னு எடுத்துக்கணும்னா லிமிட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாத்துக்கோங்க. வாட் இஸ் தி சேஞ்சஸ் ஆஃப் லிமிட்? இது u, இது ஆல்பா. ஸோ மைனஸ் இன்டு பிளஸ் இன்ஃபினிட்டிங்கிறது யூவோட லிமிட். u வேல்யூ அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்க இன்ஃபினிட்டி, இங்க மைனஸ் இன்ஃபினிட்டி கிடைக்கும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா du ஈக்குவல் டு மைனஸ் டி ஆல்பா, du equal to d alpha. Now try to substitute all those things. So now I am going to transform in terms of u2 in terms of alpha by using these substitutions. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அப்படி கிடைக்குங்க, which is equal to plus infinity to minus infinity. ஏன்னா நான் ஆல்பாவோட லிமிட் அப்ளை பண்றேன், r xy of t minus alpha.
சாரி டவ் மைனஸ் ஆல்பான்னு கிடைக்கும். ஏன்னா யூங்கிறது மைனஸ் ஆல்பா இன்டு ஹெச் ஆஃப் மைனஸ் ஆல்பா இன்டு ஹெச் ஆஃப் மைனஸ் ஆல்பா மைனஸ் டி ஆல்பா மைனஸ் டி ஆல்பான்னு கிடைக்கும். ஸோ இந்த மைனஸ்க்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் இன்டர்சேஞ்ச் த லிமிட். அப்ப என்ன கிடைக்கும்னா மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி ஆர் எக்ஸ் ஒய் ஆஃப் டவ் மைனஸ் ஆல்பா ஹெச் ஆஃப் மைனஸ் ஆல்பா டி ஆல்பான்னு கிடைக்கும். இப்போ அந்த டெஃபினேஷன் பாருங்க. வாட் இஸ் த டெஃபினேஷன் ஃபார், இங்க டவ் இருக்கு, அதனால டவ்லையும் நான் ஃபார்முலா எழுதிடுறேன். திஸ் இஸ் த ஃபார்முலா எஃப் ஆஃப் டவ் ஸ்டார் ஹெச் ஆஃப் சாரி ஹெச்னே போடுறேங்க, ஹெச்னு போட வேணாம், சாரி ஹெச் ஆஃப் இருக்கட்டும், தப்பு இல்லை, ஈக்குவல் டு மைனஸ் இன்டு பிளஸ் இன்ஃபினிட்டி ஹெச் ஆஃப் டவ் எஃப் ஆஃப் டவ் மைனஸ் யூ டியூ. நல்லா கவனிச்சுக்கணும், இப்படியும் ஃபார்முலா எழுதலாங்கன்னு, தப்பு இல்லை. மைனஸ் இன்டு பிளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் டவ் ஹெச் ஆஃப் டவ் மைனஸ் யூ டியூ. ஸோ ரெண்டுமே அப்ளை பண்ணலாம், ரைட்? ஆனா நம்ம யூஸ் பண்றது மோஸ்ட்லி we are going to apply this concept. அதாவது எஃப் ஃபங்க்ஷன்ல தான் டவ் மைனஸ் யூ யூஸ் பண்றோம். ஸோ ரெண்டுமே யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா, ரைட்? ஸோ இதை அப்ளை பண்ணுக்கண்ணே. என்ன வந்திருக்குன்னு பாரு. ஐ am going to apply this formula. இதான் அப்ளை பண்ண போறேங்க, இதான் அப்ளை பண்ண போறேன். ஸோ இதை அப்ளை பண்ணுக்கண்ணே, எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ ஃப்ரம் தட் யூ மேக் இட் ஆர் எக்ஸ் ஒய் ஆஃப் டவ். ஏன்னா இங்க அப்படிதான் இருக்கு, ஓகேங்களா? அங்க டி ஆல்பா இருக்கு, ஆல்பா இருக்கு, அதை போட்டேன். இங்க டவ் இருந்தா கவனிக்கணும், இங்க டவ் இருந்தா டவுன் தான் போடணும், மைனஸ் டவ் இருந்தா மைனஸ் டவுன் போடணும். இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, மைனஸ் ஆல்பான் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த டவ்ங்கிறது இட் should be a arbitrary வேரியபிள். ஸோ டவ் இருந்தா டவுன் யூஸ் பண்ண போறோம், ஆல்பா இருந்தா ஆல்பான்னு யூஸ் பண்ண போறோம், அவ்வளவுதான், ரைட்? பட் ஹியர் ஆல்பா தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஆக்சுவலி இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, இதான் that means arbitrary. பட் இந்த யூங்கிறது ஆல்பாங்கிறது நம்ம எது வேணாலும் இருக்கலாம், புரியுதுங்களா? ஸோ அதனால நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா we are going to, I think சின்ன மிஸ்டேக் நினைக்கிறாங்க இந்த இடத்துல, யூ ஆல்பா, ரைட், மைனஸ் ஆல்பா. ஸோ இங்க மைனஸ், இங்க டவ் இருந்ததுன்னா ஐ திங்க் ஹெச் ஆஃப் யூ, சாரி இது ஹெச் ஆஃப் யூ கண்ணு. இங்க டவுனா யூ மட்டும் தான் இருக்கு. யூ, ரைட்? ஸோ இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், ஆர் எக்ஸ் ஒய் ஆஃப் டவ் கன்வல்யூஷன் ஹெச் ஆஃப் மைனஸ் ஆல்பா வராதுக்கான இதான் வேரியபிள், பிக்ஸ்டு வேரியபிள். அப்போ இது இப்படி கிடைக்கும், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல், இதான் ப்ரூஃப். ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம், ஆர் ஒய் ஒய் ஆஃப் டவ் ஈக்குவல் டு ஆர் எக்ஸ் ஒய் ஆஃப் டவ் கன்வல்யூஷன் ஹெச் ஆஃப் டவ்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இஃப் யூ டேக் Fourier transform on both sides, if you take Fourier transform you may get this term, it's going to be, if Fourier transform எடுத்தீங்க அப்படின்னா s y y of omega equal to s x y of omega, that means h of omega, h conjugate. இதுக்கு எடுத்தீங்கன்னா கான்ஜுகேட் வருங்கண்ணே, h conjugate of omega, ரைட்? சோ இப்போ இது ஒரு ரிசல்ட் வச்சுக்கோங்க, இது செகண்ட் ரிசல்ட் வச்சுக்கோ. இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் ரிசல்ட் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க. ஐ திங்க் we will get இந்த ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு, this result, இது ஒன்னு வச்சுக்கோங்க. Now I am going to combine these two, equation 1 and 2, அது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது எனக்கு அந்த மெயின் ரிசல்ட் கிடைக்க போகுது, ஓகேங்களா? ரைட்? சோ from 1 implies you may get s xy of omega equal to s xx of omega h of omega. இது கிடைச்சிருக்குன்னு. செகண்ட் ரிசல்ட் s yy of omega
equal to s xy of omega into h conjugate of omega னு கிடைச்சிருக்கு. சோ இப்போ இந்த டேர்முக்கு பதிலா இத அப்ளை பண்ணுங்க. ரைட், ட்ரை டு ரீப்ளேஸ். அப்படி ரீப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? s xx of omega h of omega h conjugate of omega னு கிடைக்கும். Right? So already you know the formula. What is z star in a complex number? So z star is nothing but modulus z square. Modulus z square. அதாவது ஸ்டார்ங்கிறது என்னன்னா கான்ஜுகேட், அதான் வேற ஒண்ணுமே இல்லை. So modulus z square. You can use this formula for both ways. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா s xx of omega modulus h of omega whole square. இதான் எனக்கு கிடைக்கும். இதுதான் முக்கியமான ரிசல்ட். ரைட்? சோ இதுல வேற என்னென்ன क्वेश्चन கேட்பாங்க அப்படின்னா they will ask find the mean of output, அதாவது y of t யோட மீன் கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இதை அப்ளை பண்ணி நீங்க s y of omega கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் try to take f inverse. f inverse எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? r y of tau கிடைக்கும். இந்த ஃபங்க்ஷன்ல try to substitute, take the limits. இது எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கிடைச்சிடும். Already you have seen this formula. Limit tau tends to infinity r y of tau. Already we have studied in 4th unit. அதாவது ஒரு ஆட்டோ கார்லேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்படி வந்து மீன் கண்டுபிடிக்கிறது, மீன் ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, வேரியன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ இ ஆஃப் ஒய் ஆஃப் டிங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் டவு டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆர் ஒய் ஆஃப் டவு. இது கண்டுபிடிச்சிங்கன்னா யூ மே கெட் தி பாசிட்டிவ் வேல்யூ. அதுதான் நீங்க அப்ளை பண்ணணும். அடுத்தது சப்போஸ் இது வேணும் அப்படின்னா சிம்பிள் ஆர் ஒய் ஆஃப் ஜீரோ, டவுக்கு பதிலாக ஜீரோ அப்ளை பண்ணா கிடைச்சிடும். பை யூசிங் தீஸ் டூ வேல்யூ யூ மே கெட் variance of y of t equal to these two values. apply பண்ணி நீங்க கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா? e of y square of t minus e of y of t whole square. Right?